சிஸ்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ VAV அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஏர் வால்யூம் சிஸ்டம், அதை தான் வந்து நம்ம VAV அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு AHU இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு AHUலேருந்து ஒரு சப்ளை டக்ட் வந்து இருக்குது, சரிங்களா? அந்த சப்ளை டக்ட்டில் நிறைய சப்ளை டிஃப்யூசர் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த சப்ளை டிஃப்யூசர் வேறு ரூமுக்கு, டிஃப்ரெண்ட்டான ரூமுக்கு, வேறு ரூமுக்கு வந்து அது வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ரிட்டன் எல்லாமே வந்து சீலிங் எல்லாமே போட்டிருக்காங்க, காமன் ரிட்டன். அது திருப்பி வந்து உங்களோட AHUக்கு வந்துடுது. ஸோ இப்போ AHUவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செட் பாயிண்ட் நான் வைக்கிறேனோ, என்னுடைய AHU வந்து ரிட்டன் ஏர் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரிட்டன் ஏர் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி எனக்கு வந்து அதோடைய ஃபேனும் கண்ட்ரோல் ஆகுது, அதோடைய ஃபேன் ஸ்பீடும் கண்ட்ரோல் ஆகுது, VFDயும் கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் ஆகிற டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ரூமுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா காமன் ரிட்டன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் லோடு ஒரு சில இடத்துல ஹீட் லோடு கம்மியாக இருக்கும், ஒரு சில